பேங்க்கில் இருக்கிற என்னோட பணத்தை வித்ட்ரா பண்ணால் அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். என்ன இருக்குன்னா, அவரோட பேங்க்கில் இருக்கிற பணத்தை அவர் அப்பப்போ கேஷாக வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு 5% டிடிஎஸ் பிடிச்சி கவர்மெண்ட்டு கட்டிட்டாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது செக்ஷன் 194N ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ரொக்கமாக வித்ட்ரா பண்ணிங்கன்னா, வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு 2% வந்து டிடிஎஸாக பிடிச்சி கவர்மெண்ட்டு கட்டிடுவாங்க. அது லாஸ் கிடையாது. உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் டேக்ஸ் பெய்டாக சொல்லி கிரெடிட் வந்துடும். அதே இது நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணாத நபராக இருந்தீங்கன்னா அது 1 கோடி இல்லை, 20 lakhsக்கு மேலே போனாவே டேக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் 2% இல்லை, 5% பிடிப்பாங்க. அப்போது எதுக்காக இந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டு என்கரேஜ் டிஜிட்டல் பேமெண்ட். நீங்கள் சும்மா பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன்லேயோ செக்காவோ நெஃப்ட் மூலியமாகவோ இல்லை ஜிபே மூலியமாகவோ இந்த செலவுகளை பண்ணணும். கேஷ் ரொக்கமாக எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவராக இருக்கணும். இது வந்து ஒரு பேங்க்கில் இருந்து நீங்கள் மோர் தென் 20 lakhsோ மோர் தென் 1 crore வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அதனால் ஹெவி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் பிடிச்சி கட்டிடுவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத நபராக இருந்தீங்கன்னா 5% பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியாமல் போயிடும். அதனால் கரெக்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும்.